ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது கூடவே நம்ம எவ்வளோ பழைய சிங்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ அழுக்கான சிங்காக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க. உங்கள் சிங்க்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸ் தாங்க. நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாமே சுட்டு தாங்கிறதுக்காக ஹாட் பாக்ஸை தாங்க போட்டு மூடி வைப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் நாளுக்குள்ளேயே சூடே தங்காமல் போயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஹாட் பாக்ஸை நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க, அதில் ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்குங்க. அந்த மாதிரி கெட்ட வாடை அடிக்காமல் இருக்க நல்லா சுடு தாங்க இந்த டிப்பை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸை எடுத்து வச்சு பின்னாடி நீங்கள் அரை டீஸ்பூன் போல் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு பார்த்து நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்ட பின்னாடி சுடு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சூடாகவே இருக்கட்டுங்க. சுடு தண்ணி வச்ச பின்னாடி நம்ம இதுக்குள்ளே ஊற்றிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுடு தண்ணி நல்லா ஊற்றிக்கலாங்க. நீங்கள் பாதி அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதுங்க, அதிகமாக கூட தேவை கிடையாதுங்க. பாருங்க, நல்லா ஆவியாவே சுடு தண்ணி வருதுங்க. அந்த சால்ட் எல்லாமே கரைஞ்சிருச்சு, நல்லா சூடாகவும் இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதோட மூடியை போட்டு நீங்கள் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே போடாதீங்க. இப்போ நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் போல் கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கலக்கி விடும்போது நம்ம ஹாட் பாக்ஸ்குள்ளே கெட்ட வாடை இருக்கு இல்லையா, அந்த கெட்ட வாடை போயிடும், நல்லாவும் சூடு தாங்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சூடு நல்லாவே ஆறி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வாடை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது போட்டு வச்சாலுமே நல்லா சூடு தாங்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் பாக்ஸ் நல்லா புதுசு போலவே இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா அதே கல்லில் கோதுமை அரைச்சி வச்சாலும் அப்படிலாம் நம்ம மார்க்கெட்டில் நிறைய லூஸில் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோதுமை வாங்கிட்டு வந்தோன்னே இந்த டிப்ஸை நான் பண்ணி வச்சுருங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கோதுமை மாவுக்குள்ளே பூண்டு பல்லாம் இருக்குங்க. நான் எப்போவுமே கோதுமை மாவு, மைதா மாவு எல்லாத்துலேயுமே பூண்டு பல் போட்டுப்புங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழு பூண்டை உடச்சிட்டு அந்த தோலை நீக்காமல் ஒவ்வொரு பூண்டு பல்லாக நீங்கள் கோதுமை மாவுக்குள்ளே நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதுங்க. சின்ன சின்ன வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே வராதுங்க. இதுக்கும் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கும் போது எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, இந்த கோதுமை மாவை நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே எத்தனை வருஷம் ஆனாலுமே இருக்குங்க. இது கூட இங்கே இந்த பொருளை சேர்த்துக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டையும் ஒரு நத்திர சோம்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ளேயே பூண்டு பல் சேர்த்துருக்குங்க, அதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது கூட இந்த பொருள் நம்ம சேர்த்துக்கிறதுனால இன்னும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த கோதுமாவில் சின்ன பூண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே வரவே வராதுங்க. கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அதிக மாவு வாங்கி வைக்கும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு சிங்கை தான் க்ளீன் பண்ண போகிறோங்க. எவ்வளோ அழுக்கான சிங்க்கு, எவ்வளோ பழமையான சிங்க் இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க. இந்த சிங்கை நீங்கள் பாருங்கள். நான் பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீனாக கழுவி முடிச்சாச்சுங்க. இந்த சிங்க்கு இப்போ இப்படி தாங்க இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க, இந்த சைடில் உப்பு, கரை, அழுக்கு எல்லாமே இருக்குங்க. நம்ம ரெகுலராகவே க்ளீன் பண்ணாலுமே கொடுங்க சீக்கிரமாக சிங்கில் அழுக்கு படிஞ்சிருங்க. அந்த மாதிரி அழுக்கு படியாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த சிங்க்குள்ளே பாருங்கள், நிறைய அழுக்கு, அந்த சின்ன சின்ன கரை, உப்பு, கரை எல்லாமே இருக்குங்க. அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலையும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்புவை அந்த சிங்க்கு உள்ள வெளியே எல்லா சைடுமே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ₹1 பேக்கெட் ஷாம்பு தாங்க எடுத்துருக்கேன். எல்லா பக்கம் நம்ம போட்டுக்கலாங்க. ஷாம்பு போட்டு முடிச்ச பின்னாடி இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இதுக்கும் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. வேறு எதுவுமே நீங்கள் போடாதீங்க இதுக்குள்ள. அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தோசை மாவுக்கு ஆப்பசோடா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போலவே எடுத்துருக்குங்க. அந்த 1 டீஸ்பூன் போல் ஆப்பசோடாவை நீங்கள் உங்கள் சிங்க்கை சுற்றி எல்லா பக்கம் நல்லா தூவி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பொருள் தூவி நல்லா விட்டாச்சுங்க. ஷாம்பு அதே போல் ஆப்பசோடா ரெண்டுமே நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவும் சேர்க்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொருள் சேர்க்கணுங்க. அது எப்போன்னு சொல்கிறேன். நம்ம சிங்கை க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த பொருள் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இது நம்ம சிங்க் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக உங்கள் சிங்க்கு ரொம்ப அழுக்கான சிங்காக இருந்துச்சுன்னா, ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் தேங்காய் நார் சீல் நார் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் சீல் நார் ரெண்டுமே எடுத்துட்டு எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சிக்கலாங்க. அந்த ஷாம்பு சோடா எல்லா பக்கம் நல்லா கலந்துட்டு அந்த டைல்ஸு பின் எல்லா பக்கம் பாருங்கள், அந்த சிங்க்கை சுற்றி எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சி விடணுங்க. அதை தேய்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு எல்லாமே நல்லா சீக்கிரமாக போயிடுங்க. உங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க. நம்ம சிங்கை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம சைடு சிங்க்கு சுற்றி சைடு டைல்ஸில் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் தேய்ச்சிருக்குங்க. சிங்க்கு டைல்ஸ் எல்லா பக்கம் நீங்கள் 1 நிமிஷம் போல் நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி உங்கள் வீட்டை வேஸ்டான ப்ரஷ் தான் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிங்க்கு சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய அழுக்கு இருக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. சில இடங்கள் நம்மளால் வளைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இடங்களை நீங்கள் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பாருங்கள், நான் சிங்கில் ஊற்றிட்டேன். எல்லா பக்கம் நான் தேய்ச்சிட்ட பின்னாடி நம்ம சுற்றியும் தண்ணி ஃபுல்லாகவே தெளித்து விடலாங்க. எல்லா பக்கமும் நம்ம பாருங்கள், எல்லா பக்கம் நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்த சிங்க்குக்கும் இப்போ பார்க்குற சிங்க்குக்கும் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த உப்பு தண்ணி கரை எல்லாமே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணுங்க கம்பல்சரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி கொஞ்சம் விதன்னு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு போட்டு லைட்டாக நீங்கள் கை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்கிறதுனால என்னால் கை வைக்க முடியலைங்க. ஃபஸ்ட் நான் கலக்கி விட்ட பின்னாடி கொஞ்சம் லைட்டாக நான் கலக்கி விட்டுங்க பேஸ்ட்டை. இப்போ பாருங்கள், நம்ம கோல்கேட் தண்ணியை நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த கோல்கேட் தண்ணியை நீங்கள் சிங்க்குள்ளே அங்கங்கே நீங்கள் ஊற்றிக்கணுங்க, ஒரே இடத்துல ஊற்றாமல். இந்த தண்ணி எதுக்காக நம்ம சிங்க்குள்ளே ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கு எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, சிங்க்கு அடியில் நிறைய கெட்ட வாடை வரும் இல்லையா, கெட்ட வாடை, புழு பூச்சி, கரப்பான் பூச்சி இந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம கோல்கேட் தண்ணி எல்லா பக்கம் ஊற்றிட்டு பின்னாடி கை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. எந்த இடத்துல கோல்கேட் ஊற்றுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கை வச்சோ இல்லை ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போது உங்கள் சிங்க்கு எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அழுக்கு படிவே படியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 2 டைம் உங்கள் சிங்கை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கோல்கேட் தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சிங்கு அடியிலேருந்து எந்த ஒரு கெட்ட வாடையும், கரப்பான் பூச்சி தொல்லை, புழு பூச்சி தொல்லை எதுவுமே வரவே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்களே பாருங்கள், முன்னாடி பார்த்த சிங்க்குக்கும் இப்போ பார்த்த சிங்க்குக்குமே உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா. இந்த மாதிரி வாரத்தில் 2 டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் சிங்க்கு எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி அழுக்கு எதுவுமே படியாமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.